கிளந்தான் தானாமேராவில் நேற்று காலை குடும்பத்தையே உலுக்கிய கொடூர சம்பவத்தில் 63 வயது கணவன் தனது 40 வயது மனைவியை வீட்டின் சமையல் அறையில் கூர்மையான ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்தார். மனைவியை கொலை செய்துவிட்டு ஒன்றும் நடக்காதது போல சந்தேக நபர் தனது 10 வயது மகனை பள்ளியிலிருந்து வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளார். அதன் பிறகே போலீசில் சரணடைந்தார். கொலையாளிக்கு மஸ்தூரா அப்துல்லா எனும் அம்மாது 3வது மனைவி ஆவார். இருவரும் 14 ஆண்டுகளாக குடும்பம் நடத்தி வந்த நிலையில் திடீரென மனைவியை அவர் கொன்றிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓராண்டாக ஸ்லாங்கூரில் சமையல்காரராக வேலை பார்த்து வரும் மஸ்தூரா 2-3 வாரங்களுக்கு ஒரு முறைதான் சொந்த ஊருக்கு வருவாராம். இந்த நிலையில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய மகன் தாயின் உயிரற்ற உடலை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். வீட்டிலிருந்து எந்த சண்டை சத்தமும் கேட்கவில்லை என கூறிய குடும்பத்தார் போலீஸ் வந்த பிறகே கொலையை பற்றி தெரிய வந்ததாக கூறினார். சந்தேக நபர் ஊரார் மட்டுமின்றி குடும்பத்தாரிடமும் அதிக முகம் கொடுத்து பேசாதவர் என தெரிய வருகிறது. எனவே பல்வேறு கோணங்களில் கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.